அண்ணா வணக்கங்க வணக்கங்க. சாரி, வெரி சாரி. சரிண்ணா. சாரி, பெரிய இழப்பு நமக்கு. ஏன்னா நீங்க அறிக்கை வெளியிடுக்கணும், அவங்கள உடனே கைது செய்ய சொல்லுங்க. 4 நாள் வச்சுருக்கா பிள்ளை, 4 நாள் வச்சுருக்கா. அவங்க உடனே கைது பண்ணி சொல்லி அறிக்கை விட்டுக்கிற, கைது பண்ண சொல்லுங்க. அவரை கைது பண்ண சொல்லுங்க. போல இப்போ இந்த இதுல இவங்க உறுதியா எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு இவங்களால இப்போ எங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்துக்கு அவங்களை கைது பண்ணக்கூடிய அதிகாரம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. நடவடிக்கை நிச்சயம் இருக்கும். அது இந்த விஷயத்தோட திரும்ப நாங்க இன்னொரு விஷயம் சொல்றோம்னா, இது பண்ணல அப்படின்னா நாங்க இதை இன்னும் மேற்கட்ட நடவடிக்கையில கொண்டு போவோம். நீங்க இல்லாம நாங்களே சேர்ந்து பண்ணிடுவோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, அதுக்குள்ள விஷயங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பா சார், இதே நாங்க எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தா குடும்பத்தோட அரசு பண்றாங்க. இறந்த தம்பி கவினுடைய குடும்பத்தை சந்தித்தோம். அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை வாங்கி தர வேண்டியது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அது மாவட்ட கலெக்டர்கிட்டையும் எஸ்பிடியும் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். நிச்சயமாக அவருக்குரிய, அதாவது அவங்க குடும்பம் இந்த கேட்கிற இது என்ன, எஃப்ஐஆர்ல இருக்கிற அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதனால இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த கொலையில, இந்த ஆணவ கொலையில சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவரை கைது செய்யப்பட வேண்டும். அது அந்த குடும்பமா இருக்கட்டும், இல்ல யாரா இருந்தாலும், நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்படுவார்கள். தென் மாவட்டங்கள் அடிக்கடி இல்ல, நிச்சயமாக இங்க இந்த ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வு தென் மாவட்டத்துல இதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது ஒரு வேதனைக்குரிய காரியம். இது எல்லா சமூகமும் இதை வெறுக்கிறாங்க. இப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு எல்லா சமூகமும் நினைக்கிறாங்க. அதனால இதுவே கடைசியாக இருக்க வேண்டும். அதற்கு இது கடைசியாக இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தண்டனையை வழங்க வேண்டும். இதற்காக இன்னும் சட்டங்களை கடினமாக்க நிச்சயம் நாங்க காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதுல சட்டமன்றத்துல நாங்க போராடுவோம். சட்டங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். இந்த நடவடிக்கை இன்னும் விரைவாக இத சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக காவல்துறை அதை வேகமாக செய்யும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.